எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்டர் 11 பெரிமீட்டர் அண்ட் ஏரியால எக்ஸசைஸ் 11.4. அதுல ஃபர்ஸ்ட் சம், a garden is 90 மீட்டர் லாங். ஸோ ஒரு கார்டன் இருக்கு, அது 90 மீட்டர் லாங்னா லென்த். இந்த மாதிரி லென்த் அண்ட் இந்த மாதிரி லாங் அண்ட் ப்ராட் அப்படி வருதுன்னா லென்த் அண்ட் பிரெத். ஸோ அது ரெக்டாங்கிள். 90 மீட்டர் லாங் and 75 meter broad. இது 75 meter. A path 5 meter wide is to be built outside and around it. So 5 meter gapல ஒரு path இதை சுத்தி outside, இதுக்கு outsideவும் அதோட around itனா அதை சுத்தி build பண்றாங்க. So இந்த பக்கம் 5 மீட்டர்னா இதுவும் 5 மீட்டர், இதுவும் 5 மீட்டர், இந்த சைடும் 5 மீட்டர். Find the area of the path. இந்த பாத்தோட ஏரியா மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி கார்டன் இன் ஹெக்டர். இந்த கார்டனோட ஏரியாவை ஹெக்டர்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் கார்டன் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் கார்டன், கார்டன்ல லாங் ப்ராட் இருக்கிறதுனால அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிளோட ஏரியா லென்த் இன்டூ பிரெத். லென்த் இன்டூ பிரெத், லென்த்தோட வேல்யூ 90 இன்டூ பிரெத் வந்து 75. 90 இன்டூ 75 6750. யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர், ஏன்னா மீட்டர்ல இருக்கிறனால. இதை ஹெக்டார்ல கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் 1 hectare equal to 10,000 மீட்டர் ஸ்கொயர். நம்ம கிட்ட இருக்கிறது 6750 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஹெக்டாருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா therefore area of garden in hectare equal to 6750 divided by 10,000. இதை டிவைட் பண்ணா 0.675 hectare. Area of the garden 0.675 hectare. Next, find the area of the path அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு இல்லையா, அது கண்டுபிடிக்கலாம். So from the figure, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி பாத் கண்டுபிடிக்க போறோம், இந்த ஷேடட் ரீஜன் மட்டும். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு உள்ள இருக்கக்கூடிய கார்டனோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த நடுவில் உள்ள பாத் மட்டும் கிடைச்சிரும். அதாவது இப்படி இருக்கு, நடுவில் கார்டன் இருக்கு, நமக்கு இது மட்டும் வேணுங்கிறதுனால இந்த டோட்டல் கண்டுபிடிக்க போறோம். அதுல இந்த நடுவில் உள்ளது மட்டும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டோம்னா இது போயிடும். ஸோ மிச்சம் இருக்கிற இதோட ஏரியா மட்டும் நமக்கு கிடைச்சிரும். அதனால நம்ம அந்த மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஏரியா ஆஃப் பாத் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கார்டன் இன்க்ளூடிங் பாத். அந்த பாத்தையும் சேர்த்து டோட்டலா, இந்த கார்டனோட இந்த பாத்தையும் சேர்த்து டோட்டல் இன்க்ளூடிங் path minus area of garden. இது பண்ணா அந்த ஏரியா ஆஃப் பாத் நமக்கு தெரிஞ்சிடும். ஏரியா ஆஃப் தி கார்டன் இன்க்ளூடிங் பாத், இதுவுமே ரெக்டாங்கிள் ஷேப் தான், இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப். இதோட ஏரியா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 6750 மீட்டர் ஸ்கொயர். இது மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா வந்து லென்த் இன்டூ பிரெத். இப்போ லென்த் என்னன்னு பார்க்கலாம். இதுல இருந்து இது வரைக்கும் 90 மீட்டர், இங்க ஒரு 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா, இங்க ஒரு 5 மீட்டர் எக்ஸ்ட்ரா. அப்ப டோட்டலா 90 பிளஸ் 5 பிளஸ் 5, அதாவது 100 மீட்டர். அதே மாதிரி இந்த பக்கம் இதுல இருந்து இது வரைக்கும் 75, இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5 எக்ஸ்ட்ரா. ஏன்னா இது ஃபுல்லா நம்ம கால்குலேட் பண்ண போறோம்.
5 plus 75, 80. 80 plus 80 plus 5, 85. So, இந்த பக்கம் 85 மீட்டர். இந்த பக்கம் 5 plus 90 plus 500. 5 plus 75 plus 5, 85. So, formula படி length into breadth. Length 100 into breadth வந்து 85. Minus area of the garden 6750. இதை solve பண்ணா 8500 minus 6750. Subtract பண்ணா 1750 meter square. Second sum, a 3 meter wide path runs outside and around a rectangular park. இங்க garden, இங்க park. அவ்வளவுதான். உள்ள ஒரு rectangular park இருக்கு. அதை சுத்தி ஒரு path run ஆகுது. Runs outsideனால நம்ம வெளியே தான் போடணும். அரௌண்ட் 3 மீட்டர் வைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3 மீட்டர். இந்த பக்கம் 3னா இந்த சைடும் 3 மீட்டர். அகைன் இங்கேயும் 3 மீட்டர், இங்கேயும் 3 மீட்டர். அரௌண்ட் a rectangular park of length 125 மீட்டர். அப்போ இந்த லென்த் உள்ள இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா 125 மீட்டர். அண்ட் பிரெத் 65 மீட்டர். இது 65 மீட்டர். Find the area of the path. Just நம்ம பாத்தோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் தி பார்க் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஏரியா ஆஃப் தி பார்க் தெரிஞ்சிடும். சேம் ஆஸ் ஃபர்ஸ்ட் சம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் பார்க் இன்க்ளூடிங் தி பாத் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் rectangular park including path. Equal to length into breadth. Length உடைய value இங்கிருந்து இது வரைக்கும் 125. இங்க ஒரு 3 மீட்டர், இங்க ஒரு 3 மீட்டர். 3 plus 125 plus 3. add பண்ணா 131 into breadth. இங்க ஒரு 3, இங்க ஒரு 65 இருக்கு, திருப்பி இங்க ஒரு 3. ஏன் இங்க 3 போடுறோம்னா 3 மீட்டர் வித்துன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சைடும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, அதனால 3. இது 65ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 65 again 3. 3 plus 65 68. 68 plus 3 71. 131 into 71. 9301 meter square. யூனிட் கண்டிப்பா போடணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் மட்டும் கண்டுபிடிப்போம். பாத்வே இல்லாம இன்க்ளூட் பண்ணாம ஏரியா வந்து லென்த் இன்டு பிரெத். இதோட லென்த் வந்து 125 இன்டு பிரெத் வந்து 65. 125 இன்டு 65 8125 மீட்டர் ஸ்கொயர். 8125 மீட்டர் ஸ்கொயர். இப்போ பாத்தோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். Therefore, area of path equal to இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அதாவது ஏரியா ஆஃப் பார்க் இன்க்ளூடிங் பாத் மைனஸ் ஏரியா ஆஃப் பார்க். இந்த ஃபுல் ஏரியால நடுவில் இருக்கிற பார்க்கோட ஏரியாவை மட்டும் மைனஸ் பண்ண போறோம். 9301 minus 8125 equal to 1176 meter square. Third sum, a picture is painted on a cardboard 8 cm long and 5 cm wide. ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்றாங்க ஒரு கார்ட்போர்ட்ல. அந்த கார்ட்போர்ட் வந்து
இப்படி இருக்கு. 8 சென்டிமீட்டர் லாங்கும் 5 சென்டிமீட்டர் வைடாவும் இருக்கு. Such that there is a margin of 1.5 centimeter along each of its sides. So 1.5 centimeter margin இருக்கு each sideல. ஸோ எப்படி இருக்கும்னா இங்கதான் அந்த பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. மார்ஜின் எவ்வளவு விட்டுருக்காங்க? 1.5 சென்டிமீட்டர். இந்த இடத்துல 1.5, இங்க ஒரு 1.5, இங்கேயும் 1.5, இங்கேயும் 1.5. இந்த மாதிரி along each of its sides. ஸோ எல்லா சைட்லயும் 1.5 சென்டிமீட்டர் மார்ஜின் விட்டு நடுவில் அந்த பிக்சர் வரைஞ்சிருக்காங்க. Find the total area of the margin. இங்க பார்த்து கண்டுபிடிச்ச மாதிரி இங்க மார்ஜினோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு நடுவில் பிக்சரோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா மார்ஜினோட ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏரியா ஆஃப் கார்ட்போர்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் கார்ட்போர்ட் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறனால லென்த் இன்டூ பிரெத். Length 8 centimeter, breadth 5 centimeter, 40 centimeter square. Next, area of the picture. Area of picture equal to இதுவும் length into breadth தான். இந்த லென்த்தோட வேல்யூ இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது ஃபுல்லா 8. இந்த 8 சென்டிமீட்டர்ல இந்த பக்கம் ஒரு 1.5 சென்டிமீட்டர் போயிடுச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 சென்டிமீட்டர் போயிடுச்சு. ஸோ நடுவில் இருக்கிறது 5 சென்டிமீட்டர். ஏன்னா 8ல 1.5 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 5. அதே மாதிரி இதோட பிரெத் கால்குலேட் பண்ணலாம். இது ஃபுல்லா 5 சென்டிமீட்டர், இது ஃபுல்லா 5 சென்டிமீட்டர். இங்கே ஒரு 1.5 போயிடுச்சு, அகைன் இங்கே ஒரு 1.5 போயிடுச்சு. அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் 2 centimeter, because 5 minus 1.5 minus 1.5 2 centimeter. அப்போ length வந்து 5 centimeter, breadth வந்து 2 centimeter. multiply பண்ணா 10 centimeter square. இப்போ area of margin equal to area of cardboard minus area of picture. Cardboard வந்து 40 minus picture ஓடது 10. Subtract பண்ணா 30 centimeter square. இப்போ next sum discuss பண்ணலாம். Fourth sum. A veranda of wide 2.25 m is constructed all along outside a room. ஸோ ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை சுத்தி ஆல் அலாங் சுத்தி அவுட் சைட்ல ஒரு வெரண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அந்த வெரண்டாவோட வித் வந்து 2.25 மீட்டர். ஸோ இந்த இடத்துல 2.25 மீட்டர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த பக்கம் 2.25னா இந்த சைடும் அதே, இந்த பக்கமும் அதே தான், இந்த சைடும் அதே. Outside a room which is 5.5 meter long and 4 meter wide. இந்த room வந்து 5.5 meter length, 4 meter breadth. இப்போ find the area of the veranda. இந்த நடுவுல இருக்கிற ஸ்பேஸோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். செகண்ட்ல the cost of cementing the floor of the veranda at the rate of rupees 200 per meter square. 1 மீட்டர் ஸ்கொயர் சிமெண்ட் பண்றதுக்கு 200 அப்படின்னா இந்த வெரண்டாவை சிமெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த வெரண்டா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் தி வெரண்டா இந்த நடுவில் உள்ள ரீஜன் மட்டும், அதுக்கு இந்த ஃபுல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏரியா ஆஃப் த ரூமை மைனஸ் பண்ண போறோம். ஸோ ஏரியா ஆஃப் ரூம் இன்க்ளூடிங் வெரண்டாவையும் சேர்த்து மைனஸ் ஏரியா ஆஃப் ரூம், அதுல ரூமோட ஏரியாவை மைனஸ் பண்ண போறோம். அப்ப இன்க்ளூடிங் வெரண்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட லென்த் பிரெத் தெரியணும். இங்க இருந்து இங்க வரைக்கும் ஆல்ரெடி 5.5 இருக்கு, இங்க ஒரு 2.25, இங்க ஒரு 2.25.
இது ஃபுல்லா சேர்த்தா ஃபுல் லென்த் தெரிஞ்சிடும். இங்க இருந்து இது வரைக்கும் 4, ஏன்னா 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க, அதே தான் இங்க. இந்த பக்கம் ஒரு 2.25, இந்த பக்கம் ஒரு 2.25. இதை ஃபுல்லா ஆட் பண்ணா பிரெத் தெரிஞ்சிடும். 2.25 plus 5.5 plus 2.25 10 into 2.25 plus 2.25 plus 4 8.5 minus area of the room. இதோட length 5.5, இதோட breadth 4. multiply பண்ணா 85 minus 22. so subtract பண்ணும்போது 63 meter square. இப்போ காஸ்ட் கண்டுபிடிக்கலாம். cost of cementing the floor of the veranda. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 200 rupeesனா 63 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1 கொடுத்துட்டு மெனி கேட்குற கான்செப்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 63 into 200. 63 into 200 மல்டிப்ளை பண்ணும்போது rupees 12,600. A path 1 meter wide is built along the border and inside a square garden of side 30 meter. ஸோ ஒரு ஸ்கொயர் கார்டன் இருக்கு, அதோட சைடு 30 மீட்டர். இப்போ இந்த பார்டரை சுத்தி இன்சைட்ல ஒரு பாத் 1 மீட்டர் வைட்ல பில்ட் பண்றாங்க. இன்சைடுங்கிறதுனால உள்ள. இந்த பாத்தோட வித் வந்து 1 மீட்டர். இந்த பக்கம் 1 மீட்டர்னா எல்லா சைடும் 1 மீட்டர் தான். ஸ்கொயருக்கு ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னால இந்த பக்கம் 30 மீட்டர்னா எல்லா சைடுமே 30 மீட்டர் தான் அர்த்தம். நவ் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பாத். இந்த பாத்தோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்கணும். சேம் ஃபோர்த் சம் மாதிரியே தான். அப்புறம் காஸ்ட் ஆஃப் பிளான்டிங் கிராஸ் இன் தி ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் தி கார்டன் அட் த ரேட் ஆஃப் ₹40 per meter square. ஸோ இந்த கார்டன்ல நம்ம வந்து கிராஸ் பிளான் பண்ண போறோம் இந்த பாத் இல்லாம. அப்போ அதுக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 40 rupeesனா எவ்வளோ காஸ்ட் டோட்டலா பிளான் பண்றதுக்கு அந்த ஸ்கொயர் கார்டன்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம இந்த நடுவுல இருக்கிற இடத்துல மட்டும் தான் பிளான் பண்ண போறோம். ஸோ அதுக்கான காஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது ஃபுல்லா 30. ஸோ அப்ப இதோடைய சைடு என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு 1 போயிடும், இந்த பக்கம் ஒரு 1 போயிடும். 30ல 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 28. அப்ப உள்ள இருக்கக்கூடிய கார்டன் பாத் இல்லாம இருக்கக்கூடிய கார்டனோட சைடு 28 மீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் தி பாத் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் பாத் சேம் ஏரியா ஆஃப் கார்டன் இன்க்ளூடிங் பாத், பாத்தோட சேர்த்து எவ்வளவோ மைனஸ் வெறும் ஏரியா ஆஃப் கார்டன் மட்டும். ஏன்னா இந்த நடுவுல உள்ள இடம் நமக்கு வேணும்னா அவுட்டர் ஃபுல்லா ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் உள்ள உள்ளதை பண்ணிட்டோம்னா அந்த நடுவுல இருக்கிற பாத்வேயோட ஏரியா கிடைச்சிரும். ஏரியா ஆஃப் கார்டன் இன்க்ளூடிங் பாத்னா இது அவுட்டரோடது. ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா S into S. ஸோ 30 into 30 மைனஸ் ஏரியா ஆஃப் தி கார்டன்னா உள்ள இருக்கிறது 28. அப்ப 28 into 28. இதை சால்வ் பண்ணலாம். 30 into 30 900 minus 28 into 28 784. subtract பண்ணா 116 meter square. இப்போ ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் ஆஃப் planting grass in the remaining portion of the garden. ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 40 rupees.
அப்போ இந்த கார்டனோட ஏரியா 784. 784 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ருபீஸ்? மல்டிப்ளை பண்ணணும். 784 into 40. நம்ம பாத்துல கிராஸ் பிளான் பண்ண மாட்டோம், ஏன்னா நடந்து போற இடம். இந்த நடுவுல இருக்கிற கார்டன்ல தான் பண்ண போறோம். ஸோ அதோட ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்கணும். அதோட ஏரியா தான் 784. இப்போ 784 into 40, 31,360. இப்போ நெக்ஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணலாம். 2 crossroads, each of with 10 meter cut at right angles through the center of a rectangular park of length 700 meter and breadth 300 meter. ஒரு ரெக்டாங்குலர் பார்க் இருக்கு. அதோட லென்த் வந்து 700 மீட்டர், பிரெத் வந்து 300 மீட்டர். இப்போ இதுல 2 கிராஸ் ரோட்ஸ் இருக்கு. கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோடு, இத கிராஸ் பண்ற மாதிரி இன்னொரு ரோடு. ஈச் ஆஃப் வித் 10 மீட்டர். ஸோ இதோடைய வித் வந்து இந்த இடம் வந்து 10 மீட்டர். இந்த பக்கமும் 10 மீட்டர்னா இதுவும் 10. இது வந்து ரைட் ஆங்கிள் கட் ஆகுது. அதாவது இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். இதுதான் கிவன். ஸோ இது வந்து பேரலா இருக்கு சைட்ஸுக்கு, அண்ட் பேரலல் டு இட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த 300 மீட்டருக்கு இந்த ரோடு பேரலல், இந்த 700 மீட்டர் சைடுக்கு இந்த ரோடு பேரலா இருக்கும். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ரோட்ஸ். இந்த ரோடோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அது ஃபர்ஸ்ட். ஆல்சோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி பார்க் எக்ஸ்க்ளூடிங் கிராஸ் ரோட்ஸ். பார்க்குங்கிறது இது ஃபுல்லா, அதுல இந்த ரோடு இல்லாம மிச்சம் இருக்க ஏரியா கண்டுபிடிக்கணும். கிவ் தி ஆன்சர் இன் ஹெக்டேர்ஸ். ஆன்சரை ஹெக்டேர்ஸ்ல கொடுக்கணும். ஸோ இந்த கிராஸ் ரோட்ஸை நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஏபிசிடி ஒரு கிராஸ் ரோட், இஎஃப்ஜிஹெச் இன்னொரு கிராஸ் ரோட். லெட் ஏபிசிடி அண்ட் இஎஃப்ஜிஹெச் be the 2 crossroads. இப்போ ஏரியா ஆஃப் திஸ் crossroad நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி ரோட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஏரியா ஆஃப் ரோட்ஸ்ங்கிறது இந்த 2 கிராஸ் ரோடோட ஏரியா சேர்த்து. ஸோ அதுக்கு ஏரியா ஆஃப் ஏபிசிடி பிளஸ் ஏரியா ஆஃப் இந்த இஎஃப்ஜிஹெச் மைனஸ் இந்த இன்டர்னல் பார்ட். ஏன் இதை மைனஸ் பண்றோம் அப்படின்னா, ஏபிசிடியோட ஏரியா கண்டுபிடிக்கும் போதும் இந்த நடுவில் இருக்கிற பார்ட் சேர்த்து இப்படி கண்டுபிடிச்சிடறோம். திருப்பி இஎஃப்ஜிஹெச்லயும் இந்த நடுவில் இருக்கிற பார்ட் திருப்பி வருது. ஸோ இந்த நடுவில் இருக்கிற பார்ட் மட்டும் 2 டைம்ஸ் நம்ம ஆட் பண்றோங்கிறனால 1 டைம் அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இதையும் நம்ம நேம் பண்ணிக்கலாம் ஐஜேகேஎல். ஸோ மைனஸ் ஏரியா ஆஃப் ஐஜேகேஎல். இதுவும் நம்ம ஆக்சுவலி மென்ஷன் பண்ணணும். let IJKL be the intersecting portion of crossroads. crossroad-ஓட intersecting portion-ஆ இருக்கட்டும். நம்ம இது மைனஸ் பண்றதுக்கான கான்செப்ட் கண்டிப்பா நமக்கு நல்லா கிளியரா புரியணும். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்பாங்க அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஏபிசிடிலையும் நம்ம இந்த நடுவில் உள்ளது வருது, இஎஃப்ஜிஹெச்லயும் நடுவில் உள்ளது வருது. இந்த ஏரியா ஆஃப் தி கிராஸ் ரோட்ல இந்த நடுவில் உள்ள பார்ட் மட்டும் 2 டைம் ஆட் ஆகுறதுனால 1 டைம் மைனஸ் பண்ணிடுறோம். ஏரியா ஆஃப் ஏபிசிடி வந்து இதோடைய லென்த் 700 மீட்டர். ஏன்னா இது இதோட பேரலல். லென்த் இன்டூ பிரெத் வந்து 10 மீட்டர் பிளஸ் ஏரியா ஆஃப் இஎஃப்ஜிஹெச். இதுல எல் இன்டூ பி என்னன்னு பார்த்தா இங்க 10 இன்டூ இது வந்து 300. ஏன்னா இதோட பேரல் தான் இதுங்கிறனால 300. 10 இன்டூ 300 மைனஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர்.
இந்த ஸ்கொயரோட சைடு 10 மீட்டர், இந்த பக்கம் 10னா எல்லா சைடும் 10. S into S. 700 into 10, 7,000. 10 into 300, 3,000. Minus 10 into 10, 100. So total 9,900 meters square. இதுதான் ஏரியா ஆஃப் தி ரோட்ஸ். நம்ம இதை ஹெக்டர்ல கொடுக்கணும். நமக்கு தெரியும் 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு ஹெக்டேர். ஸோ இதை ஹெக்டர்ல கன்வெர்ட் பண்ணணும்னா 9,900 டிவைடட் பை 10,000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.99 ஹெக்டேர். இப்போ ஏரியா ஆஃப் தி பார்க் கண்டுபிடிக்க போறோம் இந்த கிராஸ் ரோட்ஸ் இல்லாம. ஏரியா ஆஃப் பார்க் எக்ஸ்க்ளூடிங் ரோட்ஸ், இந்த ரோட்ஸ் இல்லாம ஏரியா ஆஃப் தி பார்க் மட்டும். அதுக்கு டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும் ஏரியா ஆஃப் தி ரோடு, ஏரியா ஆஃப் த ரோட்ஸை. ஸோ ஏரியா ஆஃப் பார்க் இன்க்ளூடிங் ரோட்ஸ், ரோட்ஸோட சேர்த்து டோட்டல் ஏரியா என்னவோ அதை கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் ஏரியா ஆஃப் தி ரோட்ஸ், ஏரியா ஆஃப் தி 2 கிராஸ் ரோட்ஸ். ரோடோட ஏரியாவை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் ஏரியா ஆஃப் தி பார்க் வந்து லென்த் இன்டு பிரெத் 700 into 300 மைனஸ் ஏரியா ஆஃப் தி ரோட்ஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 9,900. 700 into 300, 7 into 3 21, அப்புறம் 4 zeros மைனஸ் 9,900. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2,00,100 மீட்டர் ஸ்கொயர். இது ஹெக்டேர்ல வேணும். நமக்கு தெரியும் 10,000 மீட்டர் ஸ்கொயருங்கிறது ஒரு ஹெக்டேர். ஸோ இதை நம்ம ஹெக்டேர்ல கன்வெர்ட் பண்ண டிவைட் பண்ணிடலாம். divided by 10,000, 20.01 hectare. இதுல இந்த மைனஸ் பண்ற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பா கான்செப்ட் புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். Through a rectangular field of length 90 meter and breadth 60 meter, 2 crossroads are constructed, which are parallel to the sides and cut each other at right angles through the center of the fields. இதே மாதிரி தான். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்கு. இதோட லென்த் வந்து 90 மீட்டர், பிரெத் வந்து 60 மீட்டர். இதுல 2 கிராஸ் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, which are parallel to the sides. அதே மாதிரி அது ஈச் அதர் ரைட் ஆங்கிள் கட் பண்ணது. ஸோ இந்த 4 இடத்துல ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. டு தி சென்டர் ஆஃப் த ஃபீல்டுங்கிறாங்க, சென்டர்ல இது கட் ஆகுது. இஃப் த வித் ஆஃப் ஈச் ரோடு இஸ் 3 மீட்டர், இங்க 10 மீட்டர் கொடுத்துருந்தாங்க, இங்க 3 மீட்டர். இந்த ஸ்மால் கேப் 3 மீட்டர். எல்லா சைடுமே அதே தான். ஃபைண்ட் தி ஏரியா கவர்ட் பை தி ரோட்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் தி ரோட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்புறம் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் தி ரோட்ஸ், இந்த ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம அதே மாதிரி இங்கே நேம் பண்ணிக்கலாம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L. Let A, B, C, D and E, F, G, H be the crossroads. Be the 2 cross roads and IJKL be the intersecting portion. Intersecting portion of the crossroads. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோமோ அதை எழுதிடுவோம். இப்போ ஏரியா ஆஃப் தி ரோட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் ரோட்ஸ், area of
ABCD plus area of EFGH minus area of IJKL. ஏன் மைனஸ் பண்றோம்னா அதே கான்செப்ட் தான். ஏபிசிடிலையும் இந்த நடுவில் உள்ள பார்ட் ஆட் ஆகுது, இஎஃப்ஜிஹெச்லையும் இந்த நடுவில் உள்ள பார்ட் ஆட் ஆகுது. ஸோ இந்த நடுவில் உள்ள பார்ட் 2 டைம் ஆட் ஆகுறதுனால ஒரு டைம் நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ என்ன மீனிங்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏபிசிடி ஃபுல்லா கண்டுபிடிச்சிருவோம். ஏரியா பிளஸ் இஎஃப்ஜிஹெச் பண்ண போறோம். அதுல ஐஜேகேல மைனஸ் பண்ணிட்டு, அப்ப இதை விட்டுட்டு இதையும் பண்றோம். ஸோ ஃபுல் கிராஸ் ரோடோட ஏரியாவை நம்ம கவர் பண்றோம். இதை மைனஸ் பண்ணனா திருப்பி இஎஃப்ஜிஹெச்னா இது ஃபுல்லா வந்துடும். அகெயின் இது ஓவர்லாப் ஆகுது. கால்குலேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இதோட ஏரியா. திருப்பி அதே நம்ம பண்ற மாதிரி இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணணும் ஒன் டைம். ஏரியா ஆஃப் ஏபிசிடி, ஏபிசிடியோட லென்த் வந்து 90 மீட்டர். ஏன்னா இது இதோட பேரல். இங்கேயும் 90 மீட்டர். 90 இன்டூ 3, வித் வந்து 3ன்னு ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. பிளஸ் ஏரியா ஆஃப் இஎஃப்ஜிஹெச், இது ஃபுல்லா இஎஃப்ஜிஹெச், இதோட பேரல் இதுங்கிறதுனால 60, வித் வந்து 3. ஸோ 3யும் 60யும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் ஏரியா ஆஃப் ஐஜேகேஎல், இது ஒரு ஸ்கொயர், இதோட சைடு வந்து 3 மீட்டர். இங்க 3னா இங்கேயும் 3, எல்லா சைடும் 3. எஸ் இன்டூ எஸ், 93s are 270 plus 360s are 180 minus 3 3s are 9. So இதை சால்வ் பண்ணா 441 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ரோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் தி ரோட்ஸ் கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் தி ரோட்ஸ், 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 110. அப்போ 441 மீட்டர் ஸ்கொயருக்கு 110 இன்டூ 441, 1 கொடுத்துட்டு மெனி கேட்குற மாதிரி 48,510. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற ருபீஸ். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 8th sum, Pragaya wrapped a cord around a circular pipe of radius 4 cm. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் பைப்பை சுற்றி ரேப் பண்ணியிருக்காங்க. அண்ட் கட் ஆஃப் தி லென்த் ரெக்வயர்ட் ஆஃப் தி கார்ட். ஸோ ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டு மிச்சத்தை கட் பண்ணிட்டாங்க. தென் ஷீ ரேப்ட் இட் அரௌண்ட் அ ஸ்கொயர் பாக்ஸ் ஆஃப் தி சைட் 4 சென்டிமீட்டர். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே கார்டு எடுத்து ஒரு 4 சென்டிமீட்டர் சைடு இருக்கக்கூடிய ஸ்கொயரை சுற்றி ரேப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, மிச்சம் ஏதாவது கார்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதை சுற்றி ரேப் பண்ணுறாங்கன்னா இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அதே கார்ட் வச்சு இதை சுற்றி ரேப் பண்ணுறாங்கன்னா இதோட பெரிமீட்டர். ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் இதோட பெரிமீட்டர் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 100 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கார்டை இதோட பெரிமீட்டர் 18 வச்சுப்போம். வெறும் 80க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிச்சம் 20 இருக்கும். இல்லை இதோட 100 ஆனால் இங்கே 120 இருக்குன்னா அப்போ இதை இதில் ரேப் பண்ணும்போது பத்தாது, மிச்சம் எதுவும் இருக்காது. இதுவும் 100 இதுவும் 100னா கரெக்டாக பத்திரும், எதுவும் இருக்காது. ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும், இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாதான் மிச்சம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியும். ஏன்னா ஒரே கார்டு வச்சுதான் இதை சுற்றி ரேப் பண்ணுறாங்க. சுற்றிங்கிறது பவுண்டரி, பார்டர் அப்படின்னாலே சர்க்கம்ஃபரன்ஸ். அதே கார்டு வச்சுதான் இதோடைய சுற்றி ரேப் பண்ணுறாங்க. இதோட சுற்றி அப்படின்னா பெரிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். பெரிமீட்டர் ஆஃப் circular pipe. பெரிமீட்டரோட ஃபார்முலா 2πr. இதோட ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ 2 இன்டூ பையோட வேல்யூ 3.14 இன்டூ 4 மல்டிப்ளை பண்ணா 25.12 சென்டிமீட்டர். இப்போ இதோட பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் பாக்ஸ். ஸ்கொயரோட பெரிமீட்டர் எப்பவுமே 4 இன்டூ சைடு. சைடு இதில் 4 சென்டிமீட்டர். அப்போ 4 இன்டூ 4 16 சென்டிமீட்டர். ஸோ இப்போ லென்த் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாம்.
length of the chord left equal to எவ்வளோ மிச்சம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு perimeter of circular pipe minus perimeter of square box. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். ஏன்னா 25.12 தேவைப்பட்டது, அதுதான் அவங்க ரேப் பண்ணி கட் பண்ணாங்க. அதே வச்சு இதுக்கு ரேப் பண்ணிட்டாங்க, இதுக்கு 16 தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9.12 சென்டிமீட்டர். இப்போ இவ்வளோ கார்டு தான் லெஃப்டா இருக்கு. தி அட்ஜாயினிங் ஃபிகர் ரெப்ரசன்ஸ் அ ரெக்டாங்குலர் லான். ஒரு ரெக்டாங்குலர் லான் இருக்கு வித் அ சர்க்குலர் ஃப்ளவர் பெட் இன் தி மிடில். நடுவில் ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஃப்ளவர் பெட் இருக்கு. இப்போ இந்த நாளையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஹோல் லேண்ட். இது ஃபுல்லா ஹோல் லேண்டோட ஏரியா. ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். ஏன்னா ரெக்டாங்குலர் லான்ங்கிறதுனால ரெக்டாங்கிள் ஷேப். அப்போ 10 into 5 50 meter square. Second, area of flower bed. Second கேட்ட ஏரியா வந்து இது pi r square. பையோட வேல்யூ 3.14 into radius 2 meter into 2 into 2. 3.14 into 2 into 2 multiply பண்ணா 12.56 meter square. So area of the flower bed 12.56 meter square. Third, இதுவும் ஏரியா தான். நான் ஜஸ்ட் ஏரியான்னு எழுதிட்டேன். நீங்க எழுதும் போது ஏரியா ஆஃப் தி ஹோல் லேண்ட், ஏரியா ஆஃப் தி ஃப்ளவர் பெட் அந்த மாதிரி போட்டு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பரா எழுதிக்கலாம். தேர்டு, ஏரியா ஆஃப் தி லான் எக்ஸ்க்ளூடிங் தி ஃப்ளவர் பெட். இதுவும் ஏரியா தான், லானோட ஏரியா. ஆனா ஃப்ளவர் பெட் இல்லாம வெறும் லான் மட்டும். ஸோ எக்ஸ்க்ளூடிங் ஃப்ளவர் பெட். அப்ப இது வேணும்னா இந்த அவுட்டர் ஏரியா மைனஸ் இந்த இன்னர் ஏரியா. ஏன்னா இந்த அவுட்டர் ஃபுல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஃப்ளவர் பெட்டோட ஏரியாவை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையானது கிடைச்சிரும். அப்போ ஏரியா ஆஃப் ஹோல் லேண்ட் மைனஸ் ஏரியா ஆஃப் ஃப்ளவர் பெட். ஹோல் லேண்டோட ஏரியா 50 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் ஃப்ளவர் பெட்டோட ஏரியா 12.56. 50 minus 12.56, 37.44 meters square. Last, circumference of the flower bed. Circumference of circle நமக்கு தெரியும் 2 pi r. So 2 into 3.14 into radius 2. Again இதை multiply பண்ணா 12.56 மீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மீட்டர்னா யூனிட் போடணும். இப்போ நெக்ஸ்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். 10th sum. In the following figures, find the area of the shaded portions. ஷேட் பண்ணிக்கக்கூடிய ரீஜனோட ஏரியா மட்டும் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு இந்த டோட்டல்ல இதையும் மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ மிச்சம் கிடைச்சிரும். இதுலயும் டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள், இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சு அது டோட்டல் ஏரியால இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற இந்த ஏரியா மட்டும் கிடைச்சிரும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AEF. ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா half into base into height. Area of triangle half into base into height. So half into base. இந்த ட்ரையாங்கிளோட base 10 into height 6. ஏன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள், ஸோ பர்பண்டிகுலர் சைடு தான் அதோட ஹைட்டும் கூட. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணா 2 1s are 2 3s are 3 into 10 30 centimeter square. அடுத்து ஏரியா ஆஃப் இந்த ட்ரையாங்கிள்
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிஇசி, இதுவுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ half into base 8, இதான் பேஸ், ஹைட் வந்து 10. எது வேணா எடுத்துக்கலாம், பேஸ் இன்டூ ஹைட். இதை பேஸா எடுத்துக்கிட்டா இது ஹைட்டா இருக்கும், ஏன்னா ரைட் ஆங்கிள் அங்க இருக்கிறனால பர்பெண்டிகுலர் சைடு எது வேணா இருக்கலாம். 2 1s are 2 4s are 4 into 10 40 centimeter square. இப்போ டோட்டல் ஏரியா கண்டுபிடிக்கலாம், அதாவது ஏரியா ஆஃப் ஏபிசிடி அப்படிங்கிற ரெக்டாங்கிளுக்கு லென்த் இன்டூ பிரெத். ஸோ 18 into 10 மல்டிப்ளை பண்ணா 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த ஷேடட் ரீஜன் மட்டும் வேணும் அப்படிங்கும் போது இந்த டோட்டல் ஏரியால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏபிசிடியில் நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் triangle AEF minus area of triangle BEC. ABCD வந்து 180 minus AEF 30 minus BEC ங்கிறது 40. subtract பண்ணா 110 centimeter square. ஸோ இப்போ அதே மாதிரி இதுலயும் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் PQRS, இது வந்து ஒரு ஸ்கொயர், சைடு இன்டூ சைடு, ஒரு சைடு 20னா எல்லா சைடுமே 20. இது ஸ்கொயர்னு எப்படி கன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, இந்த சைடு 20 இருக்கு, இந்த சைடும் 10 + 10 20. ஸோ அப்போ எல்லா சைடும் 20 தான், ஈக்குவல் அப்படிங்கிறனால ஸ்கொயர். சைடு இன்டூ சைடுங்கிறது 20 into 20 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த STU இதை கண்டுபிடிச்சிடலாம். half into base into height 10 into 10. சால்வ் பண்ணா 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த QRU, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் QRU, இதுவும் half into base 10 height 20. இந்த ட்ரையாங்கிளை நம்ம இப்படி டில்டடா கூட எடுத்துக்கலாம். இதை நான் வந்து ஹைட்டாவும் இதை நான் பேஸா எடுத்துக்க போறேன்னா கூட எடுத்துக்கலாம். இப்படி டில்ட் பண்ணி வச்சுக்க போறேனாலும் சால்வ் பண்ணலாம், சேம் ஆன்சர் தான். இதை சால்வ் பண்ணும்போது 100. நெக்ஸ்ட் இந்த PQT, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQT, இது டோட்டலா 20, அதுல இந்த பக்கம் 10 போயிடுச்சு, அப்ப மிச்சம் இந்த பக்கமும் 10 இருக்குன்னு அர்த்தம். இது டோட்டலா 20, அப்ப இந்த சைடும் ஃபுல்லா 20. half into இதோட பேஸ் 10 height 20, or vice versa, பேஸ் 20 height 10, எப்படி வேணா எடுத்து சால்வ் பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணாலும் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் தி ஷேடட் ரீஜன், அதாவது QTU, ஏரியா ஆஃப் shaded region equal to, இதுக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த PQRS ஓட ஏரியால இருந்து இந்த மூணுத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் PQRS மைனஸ் ஏரியா ஆஃப் triangle STU, again minus area of triangle QRU minus area of triangle PQT. So PQRS ங்கிறது 400 minus STU ஓடது 50, QRU ஓடது 100, PQT ஓடது 100. subtract பண்ணா 150 centimeter square. So இதுதான் இந்த shaded region ஓட ஏரியா. Find the area of the quadrilateral ABCD. AC, BM, DN ஓட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. BM வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு, DN பர்பெண்டிகுலரா இருக்கு ஏசிக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரைட்டா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போடுறது, இன்னொன்னு அப்பர் ட்ரையாங்கிளோட ஏரியா பிளஸ் லோவர் ட்ரையாங்கிளோட ஏரியா ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ஆட் பண்றது. ஸோ நம்ம ரெண்டு ஏரியாவும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC
half into base into height. Half into base வந்து AC, அதோட வேல்யூ 22. height வந்து இந்த BM, ஏன்னா perpendicular இருக்கு, height எப்பவுமே perpendicular இருக்கும், 3 cm. இதை சால்வ் பண்ணா 33 cm ஸ்கொயர். அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ACD, lower triangle, அதுக்கும் half into base into height. half into base வந்து அதே AC தான் 22, height அதே 3. இதை சால்வ் பண்ணாலும் 33 cm ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் quadrilateral ABCD equal to இந்த ரெண்டு ஏரியாவையும் ஆட் பண்ணணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC plus area of triangle ACD. அதாவது 33 plus 33 add பண்ணா 66 cm square. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.